ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான எக்ஸ்பைரி, அதாவது ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, அப்புறம் பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்ற வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து கிளியரா பார்க்க போறோம். அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ அந்த சேனல் பேட்டர்ன் வந்து 1 ஹவரில் போட்ட சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் 15 மினிட்ல ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த சின்ன சேனல் பேட்டர்ன் 15 நிமிஷத்தில் இருக்கிறதுல வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எதை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா 23,500க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு ஃபர்தர் அப்டேட், அதாவது ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து சப்ஸ்டன் இந்த சேனலுக்குள்ள ஆகுது அப்படின்னா இதுலேருந்து திருப்பி சப்போர்ட் எடுக்க 23,250 வரலாம், திருப்பி 23,450, 500 அந்த ரேஞ்ச் வரலையும் போகலாம்ன்றத நம்ம லாஸ்ட் டேல சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சார் நம்ம சொன்ன மாதிரி என்ன நடந்திருக்குன்றத பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த சேனலோட டாப்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி அதே இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா, அதாவது 517க்கு மேலே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்தர் அப்டேட் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு, அதாவது 23,617ன்றது அடுத்த டார்கெட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே போகுதுன்னா 23,726 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் மறுபடியும் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே வருது அப்படின்னா 23,426ன்றது சப்போர்ட்டு, 23,368ன்றது சப்போர்ட்டு, எகைன் வந்து கீழே வருது அப்படின்னா 23,250ன்றது அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் 23,500ல இருக்குனால 23,400 சப்போர்ட்டாகவும் 23,500 வந்து ரெசிஸ்டன்டாகவும் இருக்கு. ஸோ அப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ கிட்டத்தட்ட 50,000 வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த 50,000க்கு மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் தான் இருக்கு. 50,100ன்றது இமீடியட் ரெசிஸ்டன், அது வந்து ப்ரீவியஸ் டே போன ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த 50,100க்கு மேலே போனுச்சுன்னா 50,232ன்றது அடுத்த ரெசிஸ்டன். இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப்டேட், பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட், அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் 50,565ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 50,757ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கன்சல்டேஷன் ஜோன், அதாவது கிட்டத்தட்ட 49,930க்கும் 49,675க்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த 300 பாயிண்ட்டுக்குள்ள வந்து ப்ரீவியஸாக கன்சல்டேஷன் ஜோனை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் இதுக்குள்ளே வருது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ப்ரீவியஸாக வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஒன்ஸ் 49,675 கீழே வருது அப்படின்னா 49,530ன்றது சப்போர்ட்டு, 49,376ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்குனால ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே எப்படி நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நல்லா கொடுத்தது, அதுக்கப்புறம் கன்சல்டேஷன் நடந்ததோ அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, அதாவது சப்போர்ட் ரேஞ்ச் 22,250லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு 22,400ல போயிட்டு கரெக்டாக நிற்கிது. ஒன்ஸ் இப்போ நம்ம அடுத்த டார்கெட் நம்மளுக்கு இன்னையோட டே, அதாவது லாஸ்ட் டேயோட போன ஹை 22,430க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 22,520ன்றது ரெசிஸ்டண்டாகவும் 22,630ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,380க்கு கீழே வருதுன்னா 22,330ன்றது இமீடியட் சப்போர்ட்டாகவும் 22,215ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் 22,100ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸாக போட்ட இந்த சேனல் பேட்டர்லாம் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப்டேட், நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இது வந்து ரைசிங் வெஜ் சேனலில் நம்ம வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரைசிங் வெஜ் சேனலில் வந்து நம்ம வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரைசிங் வெஜ் சேனல் மாதிரி இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம 12,089ன்றது ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 12,100க்கு கிட்டத்தட்ட. ஓகேங்களா? 12,100க்கு மேலே போகுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், 12,200ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆகும், 12,300ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 11,989க்கு கீழே வருது அப்படின்னா 11,920ன்றது அடுத்த சப்போர்ட்டு, 11,763ன்றதுக்கு அடுத்த சப்போர்ட்டு, 11,670ன்றதுக்கு அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக மிட் கேப் நிஃப்டிக்கு
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க் நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரேடிங் தமிழோட அஃபிஷியல் லிங்க் ஓகேங்களா. ஸோ நிறைய ஃபேக்ஸ் நல்லா இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ண வேணாம். ஸோ நம்மளோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து கமிஷனாக எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ்னு சொல்லலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணி தந்துருவாங்க. தேங்க்யூ நம்ப.